நீழ நினைந்தடிய உன்னை நித்தழும் கைதொழுவேன் வாழனகன் மடவால் அவள் வாடி வருந்தமே கோழியம்பெருமான் உண்டையூர் சில நெல்லு பெற்ற ஆளிலையம்பெருமான் அவையாட்டி தரபணியே அவையாட்டி தரபணியே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமானின் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த இணையத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார், இன்றைய இணையத்திலே பாடி அருளிய அடியனுடைய புதல்வி மலேசியா அலமேல் முத்தையா அவர்கள், இன்று பாடி அருளிய நம்மளுடைய சிவனைய செல்வி நம்மளுடைய ராஜேஸ்வரி வைரவியல் அவர்கள், அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கி அருளிய நம்மளுடைய சிவனைய செல்வர் நம்மளுடைய அறிவானந்தம் ஐயா அவர்கள் ஓசூர், மற்றும் இன்று பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற சிவத்திரு குணா ஐயா அவர்கள், இறைவனுடைய கருணையால் எப்படியோ ஒரு 6:35 6:37 வாக்கில் நமக்கு நெட் கொஞ்சம் கொஞ்சம் செல்லில் கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு ஓடுமோ தெரியவில்லை. வைஃபை பெரும் மழையினால் இங்கே கட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வேகமாகவும் சுருக்கமாகவும் எடுத்து முடிக்கிறேன். ஆனால் இன்று தான் வகுப்பில் ரொம்ப ரொம்ப பிரதானமான முக்கியமான வகுப்பு என்னன்னா, சைவ சமயத்துக்கும் பிற சமயத்துக்கும் முக்கியமான 3 வேறுபாடுகள் உண்டு. சைவ சமயத்துக்கு பிற சமயத்துக்கும் முக்கியமான வேறுபாடு அப்படின்னா அத்வைதம், சித்தாந்த அத்வைதம். இரண்டல்ல அப்படி சொல்லி ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருபொருளின் பிரிக்க முடியாத கலப்பு என்று சொல்வதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனும் உயிரும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பிரிவு. இதுதான் நமக்கு பிற சமயத்துக்கும் நம்ம சமயத்துக்கும் உள்ளது. அதே மாதிரி பிற சமயத்துக்கும் நம்ம சமயத்துக்கும் உள்ள வேறுபாட்டில் இன்னொன்று என்னன்னா, இறைவன் 5 தொழில் ஆற்றுகின்றார். மற்ற சமயத்திலெல்லாம் 3 தொழில்கள் தான் சொல்லுவாங்க. இறைவன் 5 தொழில் ஆற்றுகின்றான் என்ற அற்புத செய்தியையும், இறைவன் பல்வேறு வடிவங்களை கொள்கின்றான், உருவம் கொள்கின்றான் என்ற செய்தியையும், அந்தந்த இடத்துல ஐஸ் கட்டி நீராவி தண்ணி எல்லாம் ஒன்று தான் இருந்தாலும் அந்தந்த இடத்துல பல உருவங்களை கொள்கின்றான் என்ற செய்தியும் நம்ம சமயத்துக்கும் பிற சமயத்துக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு, பிரதானமான வகுப்பு. இறைவன் திருவுருள். நிச்சயமாக இதை வீடியோ எடுத்து நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஏன்னா நெட்டில் நிறைய பேர் கிடைக்கல, அட்மிஷன் பண்ண முடியாது போல இருக்குது, நெட்டு போயிடுச்சு போல இருக்குது அவங்களுக்கு. ஆகவே இனிமேல் வர்றவங்களை யாரும் அட்மிஷன் பண்ண முடியாது. ஆகவே இப்போ நான் வந்து பேசி இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் நடத்த முடியும். அது யூடியூப்பில் பார்த்துக்கலாம். விட்டு விட்டு தான் வரும். நெட்டு சரியில்லைன்ட்டு என்னோட ஜியோவில் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். நாங்கள் யூடியூப்பில் நான் போடுவோம், நீங்கள் கேளுங்க. இனிமேல் வரவங்களை அட்மிஷன் போட முடியாது, அங்கே அவங்க நெட்டும் இதாகிடுச்சு. 2ஆம் நூற்பா. முதல் நூற்பால பதிவுண்மையை சொன்னார். அவன் அவள் அதியனும் அவை மூவினமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என் மனார் புலவ. 3 அதிகரணங்களை சொல்லி உலக இருப்பையும் அதன் மூலமாக இறைவன் இருப்பையும், எதற்காக இந்த உலகத்தை தோற்றுவித்தான் மலத்தின் காரணமாக என்ற ஆணவ மலத்தின் இருப்பையும் சொல்லி ஆக பதிவுண்மையை அங்கே நிலைநாட்டிய ஆசிரியர் அதற்கு விரிவுரையாக முனிவரும் ஆற்றினார். அதைத் தொடர்ந்து 2ஆம் சூத்திரத்திலே அவையேதானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரியானையின் நீக்கமின்றி நிற்குமன்றே. ஆக இங்கே 4 அதிகரணங்களை இங்கே குறிப்பிட. அவே தானேயா இருவினையின், அவே தானேயா என்பது ஒரு அதிகரணம். இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று 4 அதிகரணங்களை இங்கே குறிப்பிட்டு, அதிலே பிரதானமாக அவையே தானேயாய் இறைவனுக்கு 2 நிலை, இறைவனுக்கு 2 நிலை, நமக்கு 2 நிலை. எல்லா முப்பொருள்களுக்கும் 2 நிலை உண்டு. ஒன்று உண்மை நிலை, இன்னொன்று கலப்பு நிலை. உண்மை நிலை சமஸ்கிருதத்தில் சுரூபம். அதே போல
கலப்பு நிலை சமஸ்கிருதத்தில் தடத்தம் என்று சொல்வார்கள். பிற பொருள்களோடு கலந்தா கலப்பு நிலை, கலக்காம தன்னிலையிலே இருந்தால் அதுக்கு பேரு சுரூப நிலை. இறைவன் தன்னிலையிலே எண்ணுதற்கு எட்டாதவனாக இன்னதன்மை என்று அறிவொண்ணாதவனாக இருக்கிறான். கலப்பு நிலையிலே உயிரோடு கலந்தும் சடத்தோடு கலந்தும் உருவம் கொண்டும் அத்வைதமாக இருக்கிறான். எல்லா பொருளோடும் கலக்கிறான். கலக்கிறதுனால அது தடத்த நிலை, இறைவனுடைய கலப்பு நிலை குறிக்கிறது. அனைத்திலும் சக்தியாக நின்று கலக்கிறார், அதான் உண்மை. அனைத்திலும் சக்தியாக நின்று கலந்தும் அனைத்தையும் கடந்து இறைவனாக இருக்கிறார். ஆக சுரூபம் தடத்தம். கடந்து நிற்பது சுரூபம், கலந்து நிற்பது தடத்தம். அதைத்தான் கடவுள் என்று நம்ம சொல்றோம். ஆகவே இங்கே இரண்டாம் சூத்திரத்திலே பாச உண்மை முப்பொருளிலே பதிவுண்மையை சொல்லி, பதிவுண்மை மட்டுமல்லாது உலக இருப்பையும் மாயையினுடைய இருப்பையும் ஆணவத்தினுடைய இருப்பையும் மலத்துள்ளதாம் என்று சொல்லி நிறைவு செய்தார். ஆனால் நம்ம சொல்றது பதிவுண்மை என்று சொல்லுவோம். ஆனால் இத்தனை உண்மைகளே அங்கே சொல்லியிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா நாம் செய்த வினையின் இருப்பை இங்கே குறிப்பிடுகிறார். நாம் செய்த பாவ புண்ணியங்கள் இருக்கிறது, அதனால் மறுபிறவி உண்டு என்பதை சொல்லி, ஆக அந்த மறுபிறவை ஊட்டுபவள் யாருன்னா இறைவனுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள் என்று சொல்லி ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இந்த சூத்திரத்திலே இரண்டு பொருள்களை நிறுவுகிறார். ஒன்று, நாம் செய்த வினை இருக்கிறது என்ற ஒரு பொருளையும், அத கண்மம். அடுத்ததாக சக்தி என்பவள் இருக்கிறாள், இறைவனுடைய காரியங்களை செய்வதற்காக இறைவனுடைய ஆற்றல் சக்தியாக இருக்கிறது. அவள்தான் அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்பவள். ஆகவே எல்லாவற்றிற்கும் காரணமாக எனக்கும் இறைவனுக்கும் தொடர்பாக இருப்பவள் யாருன்னா சக்தி. அந்த சக்தியை வைத்துதான் நான் இறைவனை அடைய முடியும். சூரியனை நான் காண வேண்டும் என்றால் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியால் மட்டும்தான் நான் சூரியனை காண முடியும். வேறு ஏதாவது டார்ச் லைட்லையோ வேற எதுலையும் சூரியனை காண முடியும். அதுபோல இறைவனை நான் காண வேண்டும் என்றால் இறைவனிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலால் மட்டுமே தான் நான் காண முடியும். அந்த இறைவனிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலைத்தான் நாம் திருவருள் அல்லது அம்பாள் அல்லது சக்தி அல்லது திருவடி என்று குறிப்பிடுகிறோம். திருவடினாலும் அம்பாள்னாலும் சக்தி என்றாலும் திருவருள் என்றாலும் ஒண்ணுதான். ஆக திருவருள் தான் நமக்கு நேரடி சாதனம் இறைவனை அடைவதற்கு. அதான் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று இரண்டாவது சூத்திரத்தில் சொல்றார். அம்பாள் இல்லாமல் நம்ம இறைவனை அடையவே முடியாது. அம்பாள் என்று உருவ வழிபாட்டில் சொல்கிறோம். சைவ சித்தாந்த வழிபாட்டில் அதை திரு அருள் என்கிறோம். ஆக ஒரு உறுப்பாக சொல்லும் பொழுது அதை திருவடி என்று சொல்கிறோம். ஆக இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அருளை நம்ம இவ்வாறு குறிப்பிடுகிறோம். ஆக இறைவனுடைய அருள் தான் அது. ஆக இறைவனையும் சக்தியும் பிரிக்க முடியுமானா சிவ சிவ பிரிக்க முடியாது. மிளகாயும் காரத்தையும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. மிளகா இருந்தால் காரம் இருக்கும், காரம் இருந்தால் மிளகா இருக்கும், பிரிக்க முடியாது. பழம் இருந்தால் சுவை இருக்கும், சுவை இருந்தால் பழம் இருக்கும். ஆக இங்கே இரண்டாம் சூத்திரம் அவையே தானே யாய் அத்வைத கொள்கையை சொல்கிறது. நம்ம பார்த்தோம் போன வகுப்புல ஒரு 2 பொழிப்புரையை பார்த்தோம். பிண்ட பொழிப்புரை என்றும் வார்த்திக பொழிப்புரை என்றும் 2 பொழிப்புரையில அதுக்குரிய விளக்கத்தை நம்ம போன வகுப்புல பார்த்தோம். பிண்ட பொழிப்புரைனா பொதுவான ஒரு பொழிப்புரை. அந்த சூத்திரத்திற்கு இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான், உயிர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் உண்டு, அதன் அடிப்படையில் பிறப்பு இறப்பு உண்டு, இதை செய்பவள் சக்தி என்று சொல்லி ஒரு பொதுவான பிண்ட பொழிப்புரை. வார்த்திக பொழிப்புரை அப்படின்னா கண்ணிலை திரை அப்படின்னு. இந்த கரும்புல எப்படி ஒவ்வொரு கரும்பு கணு இருக்குதோ அந்த கரும்பு கணுவை ஒவ்வொரு இந்த கரும்பு மேலே இந்த தண்டு இனிக்கும், இது நல்லா புளிக்கும், அடுத்த தண்டு இது கீழ்கரும்பு நல்லா சுவைக்கும், மேல் கரும்பு அப்படின்னு ஒவ்வொரு கணுவாக எடுத்து உரைப்பது போல் வார்த்திக பொழிப்புரை கண்ணிலித்திரை. அதுல 5 விடயங்களை நம்ம பார்த்தோம். மேற்கோள், அந்த மேற்கோள்ல 3 இருக்கிறதாக நம்ம பார்த்தோம். சொல்லப்படுகின்ற பொருள், அதில் ஏற்படுகின்ற ஐயம். அடுத்ததாக நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஏதுன்னா என்னன்னா சைவ சித்தாந்த துணிவு இருக்க மறுத்து சொல்றது.
அதாவது சொல்ல மேற்கோள் என்றால் சொல்லப்படுகின்ற பொருள், அதில் ஏற்படுகின்ற ஐயம், அதற்கு அடுத்ததாக பிற சமயத்தார் சொல்லும் கருத்து, இந்த மூணு சேர்ந்தது மேற்கோள். அந்த பிற சமயத்தார் சொல்கின்ற கருத்தை எல்லாம் மறுத்து சைவ சித்தாந்த துணிவில் சொல்வதுதான் ஏது என்று பார்த்தோம். அந்த ஏதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இயபுன்னு பேரு, அது எடுத்துக்காட்டு. சைவ சித்தாந்தத்தில் எடுத்துக்காட்டு இல்லாமல் எந்த ஒரு உதாரணம் இல்லாமல் எந்த ஒரு செய்தியும் சொல்வதில்லை. இது மாதிரி 82 எடுத்துக்காட்டுகளை குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய மெய்கண்டார். 12 சூத்திரங்களே 82 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இருக்கின்றன. ஆக சிவஞான போதம் ஒரு பிரதான, ஐயா சொன்னது போல ஒரு பிரதான நூல். அது முதல் நூற்பாவிலிருந்து 12ஆம் நூற்பா வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம்னா ஓரளவுக்கு ஆன்ம தெளிவு பெறும். அதை மேலும் தெளிவு பெறுவது தான் இந்த மாபாடியும். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவையே தானேயாய், அந்த மெய்கண்டார் சொல்றாரு. ஈண்டுன்னா முதல் அப்படின்னு அர்த்தம், முதல் அதிகரணம், ஸ்டார்டிங் அப்படின்னு அர்த்தம். ஈண்டு இவ்வான்மா, மொத்தம் 4 அதிகரணம் இருக்கு. அதுல ஈண்டு என்று தூங்கினா முதல் அதிகரணம் அப்படின்னு பொருள். ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும், ஆன்மாக்கள் பலம்னா எண்ணிலின்னு அர்த்தம். ஆன்மாக்கள் எண்ணிலி. இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானே யாய் நிற்கும். இறைவனும் உயிரும் கலக்கின்ற விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறார். தடத்த நிலை, அத்துவைதத்தை இங்கே குறிப்பிடுகின்றார் சுவாமி. ஈண்டு என்பது முதல் அதிகரணம். இந்த இடத்துல இவ்வான்மாக்கள் பலவும் தானேயாய், தானேன இறைவனாய், இறைவன் இந்த ஆன்மாக்களாய் நிற்கிறான். இறைவன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினால் அவ்வாறு குறிப்பிடார். இவ்வான்மாக்கள் பலவும் தானேயாய். இதுல திருவாசகத்தில் ஒரு பாட்டு எப்படி கலந்திருக்கிறான்னு சொல்றார். இன்று என்ன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்த நீயல்லால் பிரிது மற்ற எம்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அறியகிப்பாரே. சாமி இது மாதிரி அற்புதமாக நமக்கு குறிப்பிடுகிறார். ஐயா அறிவானந்த ஐயா இதை ஆஃப் பண்ணுமா? ஐயா அறிவானந்த ஐயா உங்க மைக்க ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்ததாக உயிர்களேயாய், இங்கே நீங்கள் நெட்டு கட் ஆயிடுச்சு, அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கேட்க முடியும். ஒரு 30 பேர் இருக்குங்க, கேளுங்க. மீதியெல்லாம் யூடியூப்ல பார்த்துக்கோங்க. இறைவன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினால் இவ்வுயிர்களேயாய், உயிர்களாகவே இருக்கிறார் சாமி. இவ்வுயிர்களின் வேறாய் நிற்கிறார். ஏன்னா நான் வேற, சிவபெருமான் வேற. ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்று இல்லை. அதுதான் அந்த இடத்துல ஒன்றும் நீ இல்லை, எந்த பொருளும் நீ இல்லை சாமி, நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. அதான் இங்க குறிப்பிடாரு திருவாசகத்துல. அது போல இங்க இவ்வுயிர்களின் வேறாய் உயிர்களோடு உடனாய் நிற்கும் தன்மை. சுருக்கமா சொன்னா இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் தன்மையினார். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு விதை இருக்குது, அந்த விதையை மண் தொட்டியில் வைக்கிறேன். இந்த விதையை எடுத்து மண் தொட்டியில் வைக்கும்போது ஒரு இருக்க இடம் கொடுக்குறேன் அந்த விதைக்கு. அதுபோல சாமி இந்த உயிரை இருப்பதற்கு ஒரு உடம்பை கொடுக்கிறார். இதுதான் ஒன்றாய். உடம்பை கொடுத்து உடம்பு உயிர் பிரியாதவன்னு வச்சிருக்காரு. ரெண்டை ஜாயின் பண்ற யாருன்னா சிவபெருமான். அப்ப உடம்பும் உயிரும் இல்ல மட்டும் இல்லாது இந்த உடம்புக்குள்ள இன்னொன்னு ஒரு பொருள் இருக்கு, அது இறைவன். மூணும் கலந்துருக்கு, உயிரும் உடம்பும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு செல்போன் இருக்கு, சிம் கார்டு இருக்கு. ஒர்க் பண்ணுமானா ஒர்க் பண்ண, அது சிக்னல் இருந்தாதான் ஒர்க் பண்ணும்.
சிக்னல் இருந்தா. அப்ப சிக்னல் என்னன்னா மறைபொருளாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல். உயிரும் உடம்பும் கண்ணுக்கு தெரிவது போல அந்த செயல்பாட்டை வைத்து உயிர் இருக்கிறது என்ற கண்ணுக்கு தெரிவது போலவும், உடம்பை பார்வையில் இருக்கிறதுனால தெரிவது போலவும். ஆனால் இறைவன் சிக்னல் மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைபொருளாக இருந்தே. ஆக 3 பொருளும் உள்ளே இருக்கிறது. அப்ப இந்த மண் தொட்டியிலே இந்த விதையை வச்சா ஒன்றாய். அதுக்கு உதாரணம் உயிரும் உடலும் போல இறைவன் கொடுத்திருக்கிறார். இது பேர் ஒன்றாய். இப்போ அந்த பூந்தொட்டியை நம்ம என்ன பண்றோம், பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டோம்னா செயல்படாது. அந்த பூந்தொட்டியை எடுத்து சூரிய ஒளியில வைக்கணும், தண்ணி ஊற்றணும். இதான் வேறாய். அந்த சூரிய ஒளி வேறாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வேறாய். அப்படி அந்த உயிருக்கு வேறாயிருந்து இறைவன் உதவ வேண்டும். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா அம்மா வேறாயிருந்து பால் கொடுப்பாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. பெரிய பிள்ளையில பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேறாயிருந்து ஞானத்தை சொல்வார். அதுக்கு மேலே மேனேஜர் வேறாயிருந்து சொல்லுவார். நிறைவில் வாழ்க்கையில் குருநாதராய் வந்து வேறாய் நின்று உபதேசம் செய்வார். அதான் நிறைவு அந்த பணி இறைவன் நமக்கு கொடுக்கிறார். வேறாய், இது வேறாய். அப்புறம் உடனாய் என்றால் என்னன்னா, இந்த உடனாய் தான் ரொம்ப ஒரு பெக்குலியர் கேரக்டர், பெக்குலியர் அந்த இது. அது எப்படின்னா, இறைவன் 2 விதத்திலே நமக்கு உடனாய் இருந்து உதவுகிறான். அது எப்படி 2 விதத்திலே உதவுகிறான் அப்படின்னா, உயிருக்கு மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறார். உயிருடைய மனசுல போய், அதாவது உயிர் என்ன நினைக்குதோ அந்த நினைப்புல போய் ஃபர்ஸ்ட் அங்கே போய் உட்கார்ந்துக்கிறார். எனக்கு ஒரு பொருள் மேல ஆசை வருது, அப்போ இவன் ஆசைப்படுறான்றத ஃபர்ஸ்ட் பார்க்கிறாரு. அப்ப சாமி என்ன பண்றாருன்னா, ஆசைப்படுகிறான் என்பதை முதலில் காண்பது யாருன்னா சிவபெருமான். நான் ஒரு பொருளை ஆசைப்படுறேன் அப்படின்னா என் மனசுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்ப்பவன் யாருன்னா சிவபெருமான். இவன் பட்ட ஆசைக்கு அதை அடைகிறதுக்கு உதவுறான். 2வது உதவி எனக்கு காணும் உபகாரம். 2வது உதவி, ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிறான் என்பதை மனதில் உட்கார்ந்து பார்க்கிறான். அடுத்ததாக அந்த பொருளை அடைவதற்கு உதவுகிறான். இதுதாங்க இந்த உடனாய் என்ற பெரிய, இந்த உடனாய் என்ற கேரக்டர் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் சொல்றாரு, இன்றாலுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய், 3ஆய் உலகும் படைத்துகந்தான் என் மனதுள் இருக்க, ஏன்றான் எமயவற்கன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கற்கே. சாமி இப்படியாக ஒன்றாய் வேறாய் உடனாய் தோன்றா துணையாக உயிர்களுக்கு இருக்கிறார். எப்படி? என்னை பெற்ற தாயாகவும் தந்தையாகவும் தமக்கையாகவும் அக்காவாகவும் எனக்கு இருந்தான் வேறாய். 3ஆய் உலகம் படைத்துகந்தான், இந்த உலகத்தில் இருப்பதற்கு எனக்கு இடம் கொடுத்தான். 1ஆய் என் மனதுள் இருக்க உடனாய் நின்றான். மனதுள் இருத்துக்கொண்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு உதவுகிறான். என்னுடைய இச்சைக்கு உதவுதல், அதான் 3ஆவதான ஒரு நிலை. ஆக இதுதான் ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று தோன்றா துணையா இறைவன் இருப்பதைத்தான் அத்வைதம், சித்தாந்த அத்வைதம். இது யாரும் சொல்லாத சைவ சமயம் மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத நிலை. ஏத்தான் இவ்வான்மாக்கள் பலவும் தானேயாய் என்று சொல்றார். ஆக நம்ம பார்த்தோம், அவையே தானேயாய், அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். முனிவர் இப்படி 3ஆக பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் சிவஞான முனிவர். அவையேயாய் ஒன்றாய், தானேயாய் வேறாய், அவையே தானேயாய். ஆக அவையே தானேயாய்னா உடனாய். ஆக முனிவர் இவ்வாறாக 3ஆக பிரிக்கின்றார். பிரித்து என்ன செய்கிறார் என்றால், முன் சூத்திரத்தில், முதல் சூத்திரத்தில் அவன் அவளதில் எனும் அவை என்று குறிப்பிட்டதை என்னன்னு கேட்கிறார். அவன் அவளது எனும் அவை சேதன பிரபஞ்சம் அசேதன பிரபஞ்சம். இதுல எதை குறிப்பிடுறாரு? சேதனம்னா உயிர்கள் சார்ந்த பிரபஞ்சம், அசேதனம்னா உயிரற்ற பொருள்கள் சார்ந்த பிரபஞ்சம். இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. நான் பேசுறேன், எறும்பு இருக்குது, யானை இருக்குது, இதெல்லாம் உயிர் உள்ள பிரபஞ்சம். கல் இருக்கு, மண் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, இதெல்லாம் உயிரற்ற பிரபஞ்சம்.
அது சேதன பிரபஞ்சம் மற்றும் அசேதன பிரபஞ்சமாக உயிர்கள் இந்த உலகம் இருக்கிறது. இதுல சாமி எதை குறிப்பிடுகிறார் என்று ஒரு ஐயத்தை எழுப்புகிறார். அவன் அவள் அது எனும் அவை, அவை என்பது எதை குறிக்கிறது என்பதை இங்கே சொல்கிறார். சந்தேகத்தை கிளப்புறார். அவை என்ற சொல் இருவகை பிரபஞ்சத்தை குறித்ததா, உயிர்களும் மற்றும் சடப்பொருளை குறித்ததா, அல்லது சட உலகத்தை மட்டும் குறித்ததா? அவைன்னு வருது, அக்ரிநில வருது. அதுக்கு சுவாமிகள் முனிவர் விடையளிக்கிறார். முதல் நூற்பாவில் 3வது அதிகரணத்தில் அந்தம்மாதி என்பனார் புலவர், 3வது அதிகரணம். முதல் நூற்பாவில் 3ஆம் அதிகரணத்தில் சேதன பிரபஞ்சத்தை என்று உரை கூறுகிறார். சேதன பிரபஞ்சத்தை தான் சொன்னார் அப்படின்னு உரை கூறியிருக்காரு. நம்ம போன இதுல பார்த்த முதல் சூத்திரத்தில் சிலர், அதாவது புறசமயத்தார்ல சிலர் சட உலகத்தை குறிப்பிடுவர். இல்லை அவை என்பது சட உலகம்தான். அவங்க யாருன்னா சிவா அத்வைதர் அப்படின்னு பேர். அத்வைத சைவர், சிவா அத்வைத சைவர். இதை மறுக்கும் விதமாகவே இவ்வான்மாக்கள் பலவும் என்று விரித்துரைத்தார் ஆசிரியர் மெய்கண்டார். இதை மறுக்கும் விதமாக ஆன்மாக்கள் பலவும் என அந்த மேற்கோளிலே இண்டிவா மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் என்று ஆசிரியர் அப்படின்னாலே மெய்கண்டார். முனிவர் என்றாலே சிவஞான முனிவர். ஆகவே இங்கே இவ்வான்மாக்கள் பலவும் என்று விரித்துரைத்தார் ஆசிரியர் மெய்கண்டார். விரித்துரைத்தார் எதுக்கு? அந்த சிவா அத்வைத சைவர் சொன்ன அந்த கருத்தை மறுக்க என்ன கருத்து? அது சடத்தை மட்டும் குறித்தது என்று சொன்னது. எது? அவன் அவளதியன் அவை என்ற ஒரு சொல் சடத்தை மட்டும் குறித்தது அன்று என்பதை குறிப்பிடுவதற்காக சாமி சொல்றார். நூற்பாவில் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் என்று கொள்வர். அதான் இப்ப சொன்னேன், முனிவர் அப்படி பிரித்து எடுக்கிறார். அதனை இரட்டுற மொழிந்து பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார். அதான் இப்ப சொன்னேன், அவையா தானேயா அவையே தானே. அதாவது இவ்வான் மக்கள் பலவுமாய், இவ்வான் மக்கள் பலவுமாய், இவ்வான் மக்கள் தானேயாய், அதாவது ஒன்றாய் வேறாய், இவ்வான் மக்கள் பலவும் தானேயாய் அவையே தானேயாய். ஆக ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று பிரித்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் இரட்டுற மொழிதல் என்ற முறையிலே பிரித்து கையாளுகின்றார் என்று சொல்லி இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்ற அந்த அத்வைதத்தை சொல்லி அடுத்ததாக திருவிளையாட்டுக்கு வருகிறார். நான் தான் சொன்னேன், முதல்ல எடுத்தோன்னே சொன்னேன். என்ன சொன்னேன்? பிற சமயத்துக்கும் நம் சமயத்துக்கும் பிரதான வேறுபாடு என்ன சொன்னேன்னா, அத்வைத கொள்கை. முத்தியில் உயிரும் இறைவனும் எப்படி இருப்பார்கள் என்பதை பிற சைவமா தனித்தனியாக இருப்பார்கள் என்று ஒருவர் சொல்லுவார். இல்லை கலந்தே போயிடுவார், உயிர் ஒன்றுமே இருக்காது, அப்படியே போயே போயிடும். அப்படி அல்ல, பிரிக்க முடியாத இருபொருளின் கலப்பாக இருக்கும் என்று சொல்வதுதான் இந்த அத்வைத கொள்கை. பிற சமயத்துக்கும் நம் சமயத்துக்கும் உள்ள பிரதானவர். அடுத்ததாக இறைவன் ஐந்தொழில் செய்கிறார் அந்த அத்வைதத்தில் என்று நான் சொன்னேன். அதைத்தான் முனிவர் எடுத்துக்கொண்டார். அத்வைதம் ஐந்தொழில். அதை இறைவனுடைய திருவிளையாட்டு என்று சொல்கிறோம். ஐந்தொழிலை இறைவனுடைய திருவிளையாட்டாக சொல்கிறோம். என்ன விளையாட்டு? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். நடராஜர் எடுத்துக்கோங்க, அப்படியே உடுக்க வச்சிருக்காரு. எதை படைக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இந்த உயிருக்கான உடம்பை படைத்து கொடுக்கிறார். அதான் படைத்தல். எதை காக்கிறார் என்றால், படைத்து கொடுத்த உடம்பை ஒரு 100 வயசு வரைக்கும் காக்கிறார் திருமாலாக இருந்து. எதை ஒடுக்குகிறார் என்றால், 100 வயசு முடிஞ்சிருச்சு, இவன் டைம் முடிஞ்சிருச்சுன்றவனே ஒடுக்குறார், அந்த இறக்க வைக்கிறார். இதான் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். படைத்தல் தொழிலை பிரமாவை அதிஷ்டித்தும், காத்தல் தொழிலை திருமாலை அதிஷ்டித்தும், ஒடுக்குதல் தொழிலை உருத்திரனை அதிஷ்டித்தும் சுவாமி செய்கின்றார். படைத்தல் என்றால் தனு கரண பூவன போகம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அதான் இந்த உடம்பு அது சார்ந்த உலகமும், உடம்பு அதனுடைய கருவிகள் அது சார்ந்த உலகமும்
தங்குவதற்கான உலகம். சுருக்கமா சொல்லணும்னா இறைவன் உடம்பை படைத்து கொடுக்கிறான். அந்த உடம்பை ஒரு 100 வயது வரைக்கும் காத்து கொடுக்கிறான். நீங்க நினைக்கலாம், அம்மா தானையா பெத்தாங்க, இறைவன் எங்கேயா இங்க வந்தாரு, அம்மா அப்பாவும் சேர்ந்தாங்க பெத்தாங்க உண்மைதான். ஆனா உடம்பு சரியில்லைன்னா அவங்களால காக்க முடியுமான்னா காக்க முடியாது. மரணத்தை தடுக்க முடியுமான்னா தடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் ஒரு கருவி, அம்மாவும் அப்பா ஒரு கருவி. ஆகவே மரணத்தை தடுக்கவும் முடியாதவர்கள், உயிருக்கு ஏதாவது நோய் வந்தால் காக்கவும் முடியாதவர்கள். ஆகவே பிறக்கிறதுக்கே இடையிலிருந்து காத்து கொண்டே இருக்கணும். அதை ஒவ்வொரு மாதமும் காத்து கொண்டிருக்கிறார் என்று திருவாசகத்திலே அற்புதமாக சொல்லணும். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் ஓனியின் உள்வினை பிறைத்தும் அப்படியே ஒவ்வொரு மாதத்துல எப்படி மும்மதம் தண்ணியில் அம்மதப்படி ஒவ்வொரு மாதமா எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்றாரு. ஆக அம்மா அப்பா என்பது ஒரு கருவிதான். அவங்களால அந்த உயிரை காப்பாற்ற முடியுமானா காப்பாற்ற முடியாது, அந்த உயிர் மரணத்திலிருந்து தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அப்ப யார் இதெல்லாம் செய்யறாங்க? சந்தேகமே இல்லை. இறைவன் படைத்தல் தொழிலை அதை உடுக்க அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. காத்தல் தொழிலை அதுக்கு என்ன இதா இருக்குன்னா அபயக்கர். ஒடுக்குதல் தொழிலை அதுக்கு நெருப்பு இருக்கு. அடுத்ததாக சைவ சித்தாந்தம் மட்டுமே சொல்கின்ற, சைவ சமயம் மட்டுமே சொல்கின்ற 2 தொழில், மறைப்பாற்றல், அருளாற்றல். ஒன்றிய திருவடி மறைப்பாற்றல். இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டு உலகத்தை வாரி வழங்குதல் மறைப்பாற்றல். கொடுத்ததை மீண்டும் பிடுங்கிக் கொண்டு, கொடுத்ததெல்லாம் பிடுங்கிட்டு தன்னை காட்டுகின்றது. உலகத்தை மறைத்து தன்னை காட்டுதல் அது அருளாற்றல். இதுதான் இறைவன் செய்கின்ற விளையாட்டு. ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள். நாமெல்லாம் உயிரவங்க. அப்படின்னா உய்வார்கள் என்று சொன்னால் உய்யாதவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ ஒருத்தன் பள்ளத்துல ஒருத்தன் 10 பேர் நிற்கிறான், மேட்டில் 10 பேர் நிற்கிறான். மழை பெய்யுது. யாருக்கு தண்ணி கிடைக்கும்னா பள்ளத்தில் நிற்கிறவன் கிடைக்கும், மேட்டில் நிற்கிற கிடைக்கும். நாமெல்லாம் பள்ளத்தில் நிற்கிறவன் அருள் கிடைக்கும். உய்வார்கள் என்று பொருள். மழை ஒரே மாதிரி தான் பெய்யுது, இறைவனுடைய அருள் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா கிடைக்கிறது பள்ளத்தில் இருப்பவனுக்கு, மேட்டில் இருப்பவனுக்கு கிடைக்காது. அது ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள். அவர்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தேன். அவர்கள் எப்படியெல்லாம் இறைவனடி சேர்ந்தார்களோ அதை போலவே நானும் பார்த்து இறைவனடி சேர்றதுக்கு முயற்சி பண்றேன். 63 நாயன்மார்கள் எப்படியெல்லாம் இறைவனடி சேர்ந்தார்கள் என்று ஒவ்வொரு குரு பூஜையிலும் சொல்றாங்க. அதை பார்த்து நானும் போறேன். ஆக இரண்டாவதாக அத்வைதத்திலே சுவாமிகள் எடுத்துக்கொண்டது திருவிளையாட்டை எடுத்துக்கொண்டார். இறைவன் செய்வது வீணா. இந்த திருவிளையாடல் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்? போட்டு வதக்கி கறக்கி இன்பம் துன்பத்துல பெரட்டி எடுக்கிறாரே சாமி, எதுக்குடா செய்யணும்? இறைவன் செய்வது வீணா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறார். பிரம்மசூத்திரத்தில் 5 தொழில் இறைவன் வெறும் விளையாட்டே என்று சொல்வர். பிரம்மசூத்திரத்துல சாமி செய்யறது 5 தொழில் சும்மா விளையாடுறாரு, டைம் பாசிங் அப்படின்ற பிரம்மசூத்திரத்தில். சுவாமி அதுக்கு திருவாசகத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் வழக்கு. இதுல ஒரு சாமிகள் ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் சொல்றார், ஒரு வழக்கத்தை சொல்கிறார், பழமொழி வழக்கத்தை. சாத்தன் என்பவன் ஒரு ஆளு, சாத்தன் ஒரு வலிமையான ஆளு. சாத்தன் என்பவன் 5 களம் நெல் கொண்ட சாக்கில் 5 களம் நெல்லை தூக்குவான், ஒரே தூக்கா தலையில் தூக்குவான். ஆயாசம் இன்றி சுமந்து மற்றொரு இடத்தில் சேர்ப்பான். நம்மளால தூக்க முடியாது. 5 களம் நெல்லை அப்படி சாக்குல கட்டி அப்படி தூக்கி தலையில வச்சு கிட்டுக்கிட்டுன்னு போய் அங்க கொண்டே வண்டியில வச்சிருவோம். ஆக அந்த வண்டியில வச்சிருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயாசமா தூக்கி பார்ப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 கலன் பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு என்ப. 5 கலன் தூக்குறது சாத்தனுக்கு விளையாட்டு என்பர்.
இங்கே விளையாட்டு எளிதில் செய்யும் வலிமையை குறித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 கலனை எளிமையா தூக்கி கொண்டு வச்சிடறான். அதுபோல் இறைவன் செய்கின்ற 5 தொழில்களை வலிமையை குறித்தது. இங்கே உதாரணம், அரசன் வேட்டை, சூதாடுதல், உயிர்த்தல், கண்ணிமைத்தல், தும்மல், கொட்டாவி, வீண் தொழில் செய்வதை காண்கிறோம். அரசன் ஒருத்தர் எடுக்கிறான், அரசன் இருக்கிறான், அவன் வேட்டையாடுறான், சூதாடுறான், உயிர்த்தல், கண்ணிமைத்தல், தும்மல், கொட்டாவி, வீண் தொழில் செய்வதை காண்கிறோம். அதுபோல் இறைவன் செய்வது வீண் தொழிலா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இறைவன் செய்வது வீண் தொழிலா? அரசன் செய்கின்ற வேட்டை நாட்டு மக்களை காக்கவும் சோம்பலின்றி இருக்கவும் உணவுக்காகவும் செய்கிறான். சூதாடுதல் வஞ்சனையால் பகைவரை வெல்லுவதற்காகவும் பணயம் பேசி பொருள் ஈட்டுவதற்காகவும் செய்கிறான். உயிர்த்தல் உயிர் நிலை பெறும் பொருட்டு செய்கிறான். இமைத்தல் வெளியை பாதுகாப்பதற்காக செய்கிறான். கொட்டாவி தும்மல் அவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தானே வருது, அது இயற்கை. ஆக திருவிளையாட்டு என்பது இப்ப அரசன் விளையாடினது அவனுக்கா இல்லையா அப்படின்னா அது பொது. அதுபோல இறைவன் திருவிளையாட்டு தனக்காகவா என்றால் இல்லை, அது பொது. வரம்பற்ற இன்பம் உடையவனுக்கு அது அவசியம் இல்லை. ஒரு விளையாட்டு விளையாடணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கே வரம்பற்ற இன்பம். நம்ம போய் புதுசா ஒரு விளையாட்டு விளையாடணும்னு என்ன அவனுக்கு அவசியம்? அவன் வரம்பில்லா பேரின்பம் உடையவன், குறைவிலா நிறைவுடையவன். அவன் போய் விளையாடணும், போர் அடிக்குது விளையாடணுன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. ஆகவே உயிர்கள் பொருட்டா திருவிளையாடல் எனில் ஆம் என்று பொருள். உயிர்கள் பொருட்டுதான் திருவிளையாடல். உயிர்கள் இறைவனில் இருந்து வேறாயினும் அவன் கலப்பினால் அவேயான் இயல்புடையன். ஆதலால் உயிர்கள் பொருட்டே 5 தொழில் ஆற்றுகின்றான். அதைத்தான் ஆசிரியர் அவையே தானேயா என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆம், உயிர்கள் பொருட்டு அவன் விளையாடுகிறான். திருவிளையாட்டு திருவிளையாட்டு என்பது 5 தொழில் அவை. ஆக இங்கே முதல் செய்திக்கு வருகிறார். அவை என்ற அந்த சூத்திரத்தில் வருகின்ற பொருள் அவன் அவள் அது எனும் அவை உயிர் பிரபஞ்சத்தை குறித்தது என்கிறார். உயிர் பிரபஞ்சத்தை குறித்தது அவன் அவள் அது எனும் அவை. ஆக இங்கே சுவாமிகள் அவன் அவள் அது என்பதை அலி என்றும் கருத்துப்பட இங்கே குறிப்பிடுகின்றார். வடமொழியில் அவை என்பதற்கு புமான்களுக்கு என்று சொல் பயன்படுத்தப்பட்டது. வடமொழி சமஸ்கிருதத்தில் அவை என்ற சொல்லுக்கு பதிலாக புமான்களுக்கு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலம் உயிர் பொருட்டே என்பதாம். ஆக அவை என்றது சேதன பிரபஞ்சத்தை பொருட்டே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். வடமொழி மகா வாக்கியத்திலே சாமவேதம் என்ற நூலிலே தத்துவமசி என்ற பிரிவிலே அது நீ ஆகிறாய், அது என்பது இங்கே இறைவனையும் நீ என்பது உயிரையும் குறிக்கிறது. அது நீ ஆகிறாய் என்றும் இருக்கு வேதம் என்ற நூலிலே பிரக்ஞானம் பிரம்மம் என்ற பிரிவிலே அது ஆனேன், அது என்பது இறைவன், ஆனேன் என்பது உயிர். யசூர் வேதம் என்ற நூலிலே பிரம்மாஸ்மி என்ற பிரிவிலே அது இது நானே பிரம்மம், அது இது ஆனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே பிரம்மம், நானே சிவமாயிட்டேன். அதர்ம வேதத்திலே ஆயம் ஆத்மா பிரம்மம், அது நான், அதுவே நான், ஆன்மாவே பிரம்மம் என்று ஆனேன் என்று இங்கே அற்புதமாக அந்த வடமொழி மகா வாக்கியத்திலே 4 வேதங்களிலே சொல்லப்படுவதை இங்கே சுவாமிகள் சுட்டிக்காட்டி, ஆக இங்கு அது என்பது பரம்பொருளையும்
இது என்பது சீவான் மாக்களையும் நம்மளை குறிக்கிறது. இந்த நோக்கில் மட்டும் இதை எடுத்துக்கொண்டு அவை என்பது சேதன பிரபஞ்சம். இந்த உலகம் எதை சொன்னார்? அவை என்பதை உயிர்களை சொல்கிறார். உயிர் உலகம் என்று குறிப்பிடுகிறார். உயிர்கள் வாழுகின்ற உலகம், உயிர் உலகம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். 10ஆம் சூத்திரத்தில் அவனே தானே ஆகிய அந்நெறி என்றும் குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை அப்படியே அங்கே வருகிறது, மீண்டும் வருகிறது. அவையே தானேயா என்று 2ஆம் சூத்திரத்தில் குறிப்பிட்டதை அவையே தானேயா என்று 10ஆம் சூத்திரத்திலே குறிப்பிட. அவையே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை அன்றே. 10ஆம் சூத்திரத்தில் அவனே தானே ஆகிய அந்நெறி மீண்டும் கூறுகிறார். மகா வாக்கிய அடிப்படையில் எழுந்தது என்பதை விளக்கும். இதுக்கு என்ன காரணம்? 2 தடவை ஒரு சூத்திரத்தில் 2 இடத்துல அந்த வாக்கியம் வந்தா அதுக்கு பேரு அனுவதித்தல். அனுவதித்தல் மீண்டும் கூறுதல் என்று பொருள். அனுவதித்தல் மீண்டும் கூறுதல். அதை போலவே உயிர்களுக்கு உயிர்களோடு இறைவன் கூடியுள்ளது போலவே இறைவன் எல்லாவற்றிலும் கூடியிருக்கிறார். மாயை கண்மம் மாயேயம் கூடி நிற்பான் என்று எடுத்து கூற வேண்டிய அவசியமில்லை. எப்படி உயிரோடு கூடியிருக்கிறானோ அதே போல உயிரற்ற பொருள்களோடும் இறைவன் கூடியிருக்கிறான். அதுதான் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னே அறியகிற்பாரே என்று மாணிக்கவாசகர் சொன்னார். இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சேதன பிரபஞ்சத்தை மட்டும் சொன்னால் போதும். இங்கே அசேதன பிரபஞ்சமும் அதே போலவே இறைவன் கலந்துள்ளான். இதை பற்றி தனியாக கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இப்பதான் ரொம்ப முக்கியமான பகுதி அத்வைதத்துக்கு வர்றோம். முனிவர் அத்வைதத்துக்கு 3 உதாரணங்களை சொல்லி இதுல எந்த உதாரணம் சரி என்று குறிப்பிடுகிறார். இன்மை மறுமை அண்மை என்ற 3 வார்த்தைகளை இங்கே குறிப்பிடுகிறார் சுவாமி. இன்மை மறுமை அண்மை என்ற 3 வார்த்தைகளை சொல்லி, இன்மை அப்படின்னா இப்பொழுது நமக்கு வெளிச்சம் இருக்குது, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா வெளிச்சம் போயிடுது. வெளிச்சம் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. ஆப்போசிட் 2 பொருள், இருட்டு வெளிச்சம் என்ற 2 பொருள். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். பிரகாசம் அப்பிரகாசம், பிரகாசம் அப்பிரகாசம். அடுத்ததாக மறுமை, மறுமையை குறிப்பிடுகிறார் சுவாமி. மறுமைனா ஆப்போசிட், மறுதலை அப்படின்னு பொருள். தர்மம் அதர்மம், நீதி அநீதி, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ மறுதலை ஆப்போசிட்டா சொல்லுது. அது ஒரு பொருள் தான், ஆனால் அதுக்கு என்ன ஒரு பொருள் தான், ஆனால் அது ஆப்போசிட்டா வருது. நீதி அநீதி, தர்மம் அதர்மம் என்று வருகிறது. இது பேர் மறுதலை. அடுத்ததாக இது அறம், இன்மையை மட்டும் குறிக்காமல் மரத்தையும் குறிக்கும் என்று சொல்லி அண்மை என்ற ஒரு சொல் பிராமணன் அப்பிராமணன் என்று எடுத்துக்கொள்கிறார். பிராமணன் தான், ஆனால் பிராமண தன்மை அவனுக்கு இல்லை. பிராமணன் தான், அது மாறப்போறது கிடையாது. ஆனால் பிராமணனுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள் அவனுக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பொருள் மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு பொருள் தான். பிராமணன் தான் அவன் பிராமணன் தான், பிராமணன் அல்லன்னு சொல்லவே முடியாது. ஆனால் பிராமணனுக்குரிய தன்மை இல்லை. 2 பொருள், ஆனால் ஒரு பொருள் தான். அப்புறம் பிராமணனாக தான் இருக்கிறான். அதுபோல பிராமணன் அல்லாத தன்மையும் அண்மை பொருளையும் உணர்த்திற்று. ஆக அத்வைதம் என்பது இன்மையில் கொண்டால் ஒரு பொருளுக்கு உரியதாகி விடுகிறது. இன்மையில் கொண்டால் ஒரு பொருளுக்கு உரியதாகி விடுகிறது. மறுதலையில் கொண்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட 2வது பொருள் இருப்பதாக நீதி அநீதி என்று வந்து விடுகிறது. அண்மை பொருள் அடிப்படையில் 2 அல்ல என்று ஒரு பொருள் கொண்டால் பிராமணன் தான்யா, ஆனா பிராமணன் தன்மை இல்லையா. 2 அல்ல என்று ஒரு பொருள் கொண்டால் 2 பொருளும் வேறுபட்டு நில்லாமல்
உடனாய் நிற்கும் என்று பொருள்படும். ஆகவே முனிவர் இதை எடுத்துக்கொண்டார். அண்மையை எடுத்துக்கொண்டு பொருள் இரண்டு, பிராமணன் அப்பிராமணன் இரண்டு அல்லனவாய். பிராமணன் பிராமணன் தாயா, அதுல என்ன இருக்கு? அவனுக்கு குணம் இல்லைன்னாலும் அவன் பிராமணன் தான் பிறப்பார். வேறின்றி உடனா, அப்ப ஒன்னாதான் இருக்கிறான், வேறின்றி உடனா. ஆகையத்தான் பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. பொருளின் தன்மையால் இரண்டு, கலப்பின் தன்மையால் ஒன்று. பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அவையேயாய், இதுக்கு எடுத்துக்காட்டு வெண்பா சாமி சொல்றாரு. 4 எடுத்துக்காட்டு வெண்பா. ஒன்றாய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா, வேறாய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா, உடனாய்க்கு எடுத்துக்காட்டு வெண்பா. 3 சேர்ந்து ஒன்றாய், வேறாய், உடனாய், 3க்கு சேர்ந்து ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா. முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு பாடம் முடிஞ்சிச்சு. அதிலே 6வது எடுத்துக்காட்டு. மொத்தம் 82 எடுத்துக்காட்டு வெண்பா. இதுல 6வது எடுத்துக்காட்டு வெண்பா ஒன்றாய் நிற்றல். அதாவது ஒன்றாய்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், உயிருக்கு இருக்க இடம் கொடுத்தல், இருக்க இடம் கொடுத்தல். உடம்பும் உயிரும் போல. உதாரணம், உடம்பும் உயிரும் போல. பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்னா இருக்கு. ஒன்றாய் நிற்றல். கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டது ஒருவேர் அழைக்க என்ற அங்கு ஒட்டி அவன் உளம் ஆகில்லான், உளம் அவன் ஆக மாட்டாது, அவன் உளமாய் அல்லனுமாய் அங்கு. இதனுடைய பொருள் என்னவென்றால், உடம்போடு உயிர் கலந்து இருப்பது போல், உடம்போடு உயிர், நம்ம உடம்போட உயிரை கலந்திருக்கு. உயிரோடு இறைவன் அபேதமாய் கலந்து நிற்கிறார். பேதம்னா நீ வேற நான் வேற, அபேதம்னா ஒரு பொருளாய் அப்படின்னு அர்த்தம். பிரிக்க முடியாத ஒரு பொருளாய் அப்படின்னு அர்த்தம். உடம்பு வேற உயிர் வேறதான், ஆனா பிரிக்க முடியாத ஒரு பொருளாய் ஒன்றாய் நிற்கிறான். உடம்பை உயிரை பிரிக்க முடியுமான்னா பிரிக்க முடியாது, பிரிச்சா அவ்வளவுதான் சேர்த்து போயிடுவோம். அதுபோல அபேதம் கலந்து நிற்கிறார். உடம்போடு உயிர் கலந்து இருப்பது போல உயிரோடு இறைவன் அபேதமாய் கலந்து நிற்கிறான். இறைவன் உயிரோடு அவ்வாறு கலந்து நின்றாலும் உயிராகி விட மாட்டான். இப்படி கலந்திருக்கமே, இப்ப நான் உயிர் வந்து உடம்போட கலந்திருந்தா உயிர் உடம்புன்னு கிடையாது, உடம்பு உயிரும் கிடையாது, அது வேற இது வேறதான். அதுபோல ஒட்டி உயிரோடு இறைவன் கலந்திருக்கிறான். ஒட்டி என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு கூட்டத்தில் நண்பர் கூட்டம் இருக்குது, 10 பேர் நிற்கிறான். செல்வா இங்க வாடான்னு கூப்பிடுறேன். யாரு திரும்புவான்னா செல்வன் மட்டும்தான் திரும்புவான், மற்றவன் திரும்ப மாட்டான். கூப்பிடும் நண்பர் தான் பதில் கூறுவான். நண்பர்கள் ஒன்றாய் கூடியிருந்தாலும், ஆகவே உடலை சார்ந்தே உயிர் பிறக்கிறது. உடலை சார்ந்தே உயிர் பிறக்கிறது. உயிர் பிறப்பதற்கு ஏதோ ஒரு பற்றுக்கோடு வேணும், அது உடம்பு. அம்மா அப்பாவை சேர்ந்தாங்க, அதை சார்ந்தே இந்த உயிரானது பிறப்புறது. அப்ப உடம்பை சார்ந்து உயிர் பிறக்கிறது, அவ்வளவுதானே. உயிருக்கான ஒரு பற்றுக்கோடு உடம்பு இறைவன் கொடுத்தார். பெற்றோர் பெயரிடுவது உடம்புக்குத்தான், உயிருக்கு அல்ல. பெற்றோர் பெயரிடுவது உடம்புக்குத்தான், உயிருக்கு அல்ல. உடலோடு உயிர் ஒன்றாக நின்றாலும் உயிரும் உடலும் வேறு. உடலோடு உயிர் ஒன்றாக நின்றாலும் உயிரும் உடலும் வேறு. வேணா தலானியை வச்சு அமுக்கி பாருங்க, மூக்கையும் வாயையும். ஆனால் உயிர் தனியா பிரிஞ்சிடும், உடம்பு தனியா பிரிஞ்சிடும். அப்போ உடல் வேற உயிர் வேற. இப்பாடலில் ஒன்றா எனும் அவையே ஆதல் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இந்த பாடலில் இறைவன் உடம்பும் உயிரும் போல, அதுபோல ஒன்றாய் உயிரோடு கலந்திருக்கிறான். கலந்திருக்கும் போது இறைவன் வேறுதான், உயிர் வேறுதான், ஆனால் பிரிக்க முடியாது கலந்திருக்கிறான். எப்படி உடம்பு உயிரை பிரிக்க முடியாது, அதுபோல கலந்திருக்கிறான். உயிருக்கு இருக்க இடம் கொடுத்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்லி இதை நிறைவு செய்து அடுத்ததாக வேறாய் என்ற பாடலுக்கு இலக்கணம் சொல்கின்றான். ஒன்று என்றது ஒன்றேகான், ஒன்றே பதிபசுவாம். ஒன்று என்ற நீ பாசத்தோடு உலகான், ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றாம். அசுர உயிர் இன்றேல் இக்கிரமத்து என்னும் இருக்கு. பொருள், ஆ என்னும் உயிரெழுத்து எல்லா அக்கரங்களுக்கும், ஆ என்ற
அந்த உயிரெழுத்து ஒளியாலேயே அனைத்து எழுத்துக்களும் இயங்கும். பாடா ஆ இருக்கும், வாவில் ஆ இருக்கும், டாவில் ஆ இருக்கும், போடா அதுலேயும் ஆ இருக்கும், டாவில் ஆ இருக்கும். என்ன பேச்சு பேசுகிறாலும் ஆ இல்லாத சொல்லே இருக்க முடியாது, ஆ இல்லாத எழுத்தே இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் ஞாமாச்சா எல்லாவற்றிலும் ஆ இருக்கும். ஆ உயிரெழுத்து ஒளியாலேயே அனைத்து எழுத்துக்களும் இயங்கும். அதுபோல இறைவன் இருப்பதா உயிர்கள் எல்லாம் இயங்கும். உயிர்கள் எல்லாம் இயங்கணும்னா எப்படி எல்லா எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் வரணும்னா ஆ இருக்கணுமோ அதுபோல உயிர்கள் எல்லாத்துக்கும் இறைவன் ஆ போல இருப்பான். நகர முதல எழுத்தெல்லாம் அதிபகவன் முகச்சே. அதுபோல் இறைவன் இருப்பதா உயிர்கள் எல்லாம் இயங்கும். இறைவன் வேணும்னா தனிச்சு நிற்கலாம், ஆனால் உயிர்கள் தனித்து நிற்காது, இறைவனை சார்ந்தே நிற்கும். ஆ என்ற ஒரு எழுத்து தனியாக நிற்கலாம், ஆனால் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் ஆ இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் இங்கே இறைவன் தனித்து நிற்கலாம், மற்றவர்கள் தனித்து நிற்க முடியாது. அதான் உயிர்கள் தனித்து நிற்க முடியாது. பேருரை இங்கே முனிவர் சொல்றார். கிரமம் என்றால் முறைமை, வரிசை கிரமம். அகர முதல எழுத்தெல்லாம் அதிபகவன் முதற்றே உலகு. குரல் அங்கே உதாரணமாக சொல்லி அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து திருவருள் பயனிலே ஒரு பாட்டையும் இங்கே உமாபதியார் அவருடைய பாட்டையும் குறிப்பிட்டு இறைவன் எப்படி மற்ற எழுத்துக்கெல்லாம் ஆவாக ஆ முக்கியமோ அதுபோல உயிர்களுக்கெல்லாம் இறைவன் முக்கியம் என்று சொல்லி அடுத்ததாக உடனா என்ற அதாவது வேறாக ஆ வேறாக நிற்பதை இங்கே குறிப்பிடுகிறார். ஆ வேறு, மற்ற எழுத்துக்கள் வேறு, ஆனால் ஆ இல்லாமல் இல்லை. அதுபோல இங்கே இறைவன் வேறு, உயிர் வேறு, ஆனால் இறைவன் இல்லாமல் உயிர்கள் இல்லை என்பதை குறிப்பிட்டு அடுத்ததாக உடனாய். உடனாய் என்பா என்னன்னு சொன்னேன், இறைவன் போய் மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னுடைய இச்சை என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அந்த இச்சைக்கு உதவுதல் தான் உடனாய். அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பண்ணையும் ஓசையும் போல பலமதும். எட்டாவது எடுத்துக்காட்டு வெண்பா உடனாய்க்கு. பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் என்னும் சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் தாள். அத்துவிதம் ஆதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும் அங்கு. இந்த பாட்டுக்கு என்ன எடுத்துக்காட்டு வெண்பா பொருள் என்னன்னா, இறைவன் எங்கும் வியாபகமாகவும் உயிர் அவ்வியாபியத்துள் வியாபகத்துள் அடங்கிய வியாபியமாகவும். அதாவது தோசைக்கல் இறைவன்னா தோசை உயிர். தோசையை தோசைக்கல்ல தாண்டவே முடியாது. எவ்வளவுதான் நீ மாவை விரிச்சு ஊற்றினாலும் தோசைக்கல்ல தாண்ட முடியுமானா தாண்ட முடியாது. அதுபோல் இறைவனுடைய வியாபகம் பெரிய அளவு, வரம்பில்லா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே. எல்லை இல்லாத, அவனுக்கு எல்லையே கிடையாது அவன் வியாபகத்துக்கு. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அதனுடைய வியாபகம். இறைவனுடைய வியாபகம்னா எல்லாவற்றிலும் ஆழ்ந்தும் எல்லாவற்றிலும் அகன்றும் எல்லாவற்றிலும் நுணுக்கமாக இருப்பது இறைவன், இறைவனுடைய வியாபகம். ஆகவே இங்கே இறைவன் எங்கும் வியாபகமாகவும் உயிர் அவ்வியாபிய வியாபகத்துள் அடங்கிய வியாபியமாகவும் இருக்கிறது என்பதை குண குனி ஓமை கூறுகிறார். குணத்தையும் குனியையும் ஓமையாக இங்கே சுவாமிகள் கூறுகின்றார். குணம்னா என்ன அப்படின்னா, குனினா என்னன்னா, குனினா மிளகா, குணம்னா காரம், குனினா பழம், குணம்னா சுவை. அவ்வளவுதான். இதான் புரிஞ்சுக்கிறதுக்காக. வேதங்கள் பிரம்மம் ஏகம் என்று கூறியதோடு நில்லாமல் அத்துவிதம் என்னும் சில இடங்களில் கூறுகிறது. வேதம் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே பிரம்மந்தான் சொல்லுது. அதே நேரத்தில் இல்லை உயிர் வேற இறைவன் வேற தான், அத்வைதமாக தான் இருக்குது அப்படின்னு சில இடங்கள்லையும் குறிப்பிடுறாங்க. அப்போது அவங்களே ஒரு முடிவு, இறைவன் பிரம்மம் மட்டும்தான்னு சொல்லலை, ஆக உயிர் வேறு இருக்கிறது என்பதை அங்கேயும் அவர்கள் சொல்றாங்க. ஆகவே வியாபகத்துக்குள் அடங்கிய வியாபியம் என்பதற்கு மட்டுமே இவ்வுவமை கூறப்பட்டது. இறைவன் குனி உயிர் குணம் என கொள்ளக்கூடாது. இது வேற அது வேற. இறைவன் குனியும் உயிரை குணமாகவும் கொள்ளக்கூடாது.
யாரை? சக்தியைத்தான் குணமாக கொள்ளணும், இறைவனுடைய குணமாக கொள்ளணும். ஆகவே அண்ணல் தால் இறைவனது சக்தியே, அதுதான் இங்கே குறிப்பிடார். அண்ணல் தால் இறைவனது சக்தியே, அதுதான் குணம் என்று சொல்லி இங்கே இறைவன் உடனாய் நின்று காணும் விவகாரத்தை செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அற்புத செய்தி இங்கே சொல்லி, ஒன்றாய் வேறாய் உடனாய் என்ற அற்புத செய்திகளை சொல்லி, இப்போது 9வது எடுத்துக்காட்டு வெண்பா 3ஐ சேர்த்து மிக்ஸ் பண்ணி சொல்றாரு. ஒன்றாய் வேறாய் உடனாய், இது 3க்கு சேர்ந்து ஒரு உதாரண பாட்டு சாமி சொல்றார். அறக்கொடு சேர்த்தி அனைத்த சிவா, அந்த அரப்பு சக்கரம் இருக்கு பாருங்க, அந்த சாணம் பிடிக்கிற சக்கரம், அந்த கத்தியெல்லாம் பிடிப்பாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பொடி இருக்கும். அந்த மண் பொடியோ அல்லது வைரப்பொடியோ ஏதோ ஒரு பொடி இருக்கும், சிலிக்கான் அந்த அலுமினியம் ஆக்சைடு பொடியோ இருக்கும். அதில் பசை பொருள்னு ஒன்று இருக்கும், 2 மிக்ஸ் பண்ணுவாங்க. அரக்கு மண் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி, அரக்கு மண்ணை மிக்ஸ் பண்ணி சக்கரம் காய வச்சு அடித்து மிஷினில் மாட்டி அந்த பொருளை தேய்க்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, சாணம் பிடிக்கிறதுக்கு. அதான் இங்கே பசைப்பொருள் அரக்கு, பொடி என்பது தேய்க்கிற பொருள். அறக்கொடு சேர்த்தி அனைத்த அக்கற்போல், அந்த மண் பொடி, அக்கற்போல்னா மண் பொடி, அந்த அரைப்பு சக்கரம். அறக்கொடு சேர்த்து அனைத்த அக்கல் போல் உருக்கி உடங்கி என்று நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம் புகுதல் யானே உலகென்பன் இன்று. முன் 3 எடுத்துக்காட்டு மென்பாவில் அவையே ஆதலும் தானே ஆதலும் அவையே தானே ஆதலும் 3 முடிவு கூறப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். வேறுபட்ட முடிவு கொள்ள வேண்டுமோ என்ற ஐயம் நீங்கும் பொருட்டு பல முடிவுகள் அநேகாந்தவாதம். இப்போ ஒன்னொன்னு சொன்ன ஒன்றாய் வேறாய் உடனாய் பல முடிவுகள், 3 முடிவு அநேகாந்தவாதம். ஒரே முடிவு ஏகாந்தவாதம், அநேகாந்தவாதம் ஏகாந்தவாதம். ஒரே முடிவு என்பதை விளக்கவே இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய்னு சொன்னதுனால அநேகாந்தவாதம் இது கிடையாது, ஒன்னொன்னுக்கும் தனி முடிவு சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இது 3ஐயும் சேர்ந்து ஏகாந்தவாதமாக ஒரே பாட்டில் உதாரணம் சொல்கிறோம். ஆகவே ஏகாந்தவாதம், ஆகவே தனித்தனி நினச்சிக்கிறாதீங்கன்றதுக்காக இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவை சாமி அருளியிருக்கிறார். அறக்கொடு சேர்த்தி அனைத்த அக்கல் போல் உருக்கி உடங்கு என்று நின்று பிரிப்பின்றி தானே உலகம் தமியேன் உளம் புகுதல் யானே உலகு என்பன் நின்று. அரக்கு பிளஸ் கல்பொடி ஒன்றாய் கூடி நிற்கும். கல்பொடியும் அரக்கும் மிக்ஸ் பண்ணி காய வச்சிருப்பாங்க, சக்கரை மாதிரி செஞ்சிருப்பாங்க, ஒன்றாய் நிற்கும். அதுபோல் முதல்வன் பிளஸ் உயிர் கூடி நீக்கமின்றி உடனாய் நிற்க, உடனாய் நிற்பன் கூடி என்றதால் உடனாய் நிற்பன் ஒன்று ஆகவும் நிற்பன் வேறு ஆகவும் நிற்பன். எப்படி அரக்கும் அந்த பொடியும் மிக்ஸ் ஆகி ஒன்றாயும், அரக்கு வேற மண்ணு வேற கல்பொடி வேற என்பது போல் வேறாயும், 2 கலந்து உடனாயும் நிற்கிறது போல இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் 3ஆயும் நிற்பான். ஆக ஏகாந்தவாதம் தான் இது என்று அற்புதமாக சொல்லி, ஒரே முடிவு 3ஆயும் நிற்பான் இறைவன் என்று சொல்லி ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிறதுக்கு உதாரணம் சொல்லி முடிக்கிறார். தமியேன் உலம்புகுதல் யானே உலகு என்பன் என்று இந்த பாட்டில் வருகிறது. புகுந்து என்பதை முன்பு இருந்து புகுந்தான், முன்பு பிரிந்து இப்ப புகுந்தான் என கொல்லக்கூடாது. முன்பு பிரிந்தான் இப்பொழுது புகுந்தான் என்று கொல்லக்கூடாது. அனாதியே சிவமும் ஆணவமும் உயிரும் பிரிப்பின்றி உயிரோடு இருக்க, அதாவது அனாதியே உயிரோடு ஆணவம் இருக்குது, இறைவனும் அனாதியே உயிரோடு கலந்துடுறாரு. இதான் அதுக்கு பொருள். அனாதியே சிவமும் ஆணவமும் பிரிப்பின்றி உயிரோடு இருக்க இப்ப சிவம் வெளிப்பட்டது என்றுதான் விளங்கி சொல்ல வேண்டும். இப்ப வெளிப்பட்டது, ஆக விளங்கி இப்ப தோன்றுகிறது, அதைத்தான் புகுந்து என்று குறிப்பிடுகிறார். அனாதியே உயிரோடு ஆணவம் இருந்துச்சு,
அதை போக்குறதுக்காக அனாதியே இந்த உயிரோடு சிவம் கலந்துருச்சு. ஆகமும் அதில் கலந்து போச்சு. நம்ம அழுக்க நீக்கிறதுக்கா இறைவனும் கலந்துட்டான் சக்தியாக. அனாதியே உயிரோடு ஆணவம் இருந்தது, அனாதியே உயிரோடு சிவமும் கலந்துட்டார். ஆனால் புகுந்து என்றால் முன்னாடி பிரிஞ்சிருந்து இப்போ புகுந்ததாக அர்த்தம் இல்லை. இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். ஞானம் கிடைத்தவுடன் வெளிப்பட்டிருக்கிறார். குருநாதர் உபதேசம் கிடைத்தவுடன் வெளிப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் நம்ம இங்கு கொள்ளும். அனாதியே சிவம் ஆணவம் பிரிப்பின்றி உயிரோடு இருக்க இப்ப சிவம் வெளிப்பட்டது. ஆக விளங்கி இப்ப தோன்றியது. அதைத்தான் புகுந்து என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அப்ப சாமி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். அனாதியும் என்னை விட்டு நீங்கவில்லை, இந்த பிறப்பிலும் என்னை விட்டு நீங்கவில்லை, இனிமேல் முத்திக்கு போனாலும் என்னை விட்டு நீங்க போவதில்லை. ஆக இறைவன் என்று உயிர் இல்லை. எப்பொழுதும் நமக்கு துணையாக இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். ஆக உயிர் தனித்து நிற்கவே முடியாது, இறைவனுடைய கருணையால் தான் நிற்க முடியும் என்று சொல்லி அடுத்ததாக முனிவர் ஒரு உதாரணம் சொல்றார். வாமதேவர் சுருதி நூல்களில், வாமதேவம் என்ற சுருதி நூல்களில், சுருதினா வேத நூல்கள், நானே உலகமாயினேன் என்கிறார். நானே உலகம், உயிரும் எல்லா வல்லமையும் பெறுமோ என்ற ஐயத்தை நீக்கும் பொருட்டு. அப்போ எனக்கு நானே உலகமாயிட்டேன், நானே சிவமாயிட்டேன்னா நானே பவர்ஃபுல் மேன் ஆயிட்டனோ, எனக்கே எல்லா ஆற்றல் வந்துருமோ அப்படின்ற ஐயத்தை பொறுக்கும் பொருட்டு சிவமாக்கி இணையாண்ட என்று திருவாசகத்தில் சொல்றார். சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாரார் பெறுவாரச்சோ. அப்ப சிவமாக்குறார் சாமி. அப்படின்னா சிவமாயிட்டா எனக்கு எல்லா வல்லமையும் எல்லா ஆற்றலும் எனக்கு வந்து விடுமோ என்று சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகிறார். வாமதேவர் சுருதி நூல்களின் நானே உலகமாகினேன் என்கிறார். உயிரும் எல்லா வல்லமையும் பெறுமோ என்ற ஐயத்தை நீக்கும் பொருட்டு உயிர் பலகாலம் சிவோகம் பாவனையில் இறைவனை பாவிக்க இப்போ புகுந்தான். இப்போதான் புகுந்தான். அப்படின்னா இப்போ வெளிப்படுகிறார். நானும் நிறைய இப்போ சிவோகம் பாவனை அப்படின்னா அபிராமி பற்றி எடுத்துக்கோங்க. அபிராமி அபிராமினார், அபிராமி பாவனை அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக அவர் அபிராமி நினைவில் தான் இருந்தார். மனம் புத்தி அகங்காரம் சித்தம் நாலுமே அபிராமி சிந்தனை தான் இருக்கும். வேற இதான் சிவோகம் பாவனை, தன்னையே சிவமாக பாவித்தல். அப்போ அங்கே சிவமாக பாவித்து நிறுத்ததான் சிவோகம் பாவனை, தன்னையே சிவமாக பாவித்தல். இதை தான் இங்கே சொல்றார். உயிர் பலகாலம் சிவோகம் பாவனையில் இறைவனை பாவிக்க இப்போ புகுந்தான். இப்போதான் வெளிப்படுறார். தன்னைத்தானே அதை தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். சிவோகம் பாவனையில் இருக்கும்போது நானே சிவமாக தெரிந்தேன். எனக்குள்ளதான் சாமி இருக்கிறார். அதான் வானுக்குள் ஈசனை தேடும் மரல்கால், தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, தேனுக்குள் இன்பம் மறைந்திருந்தால் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்று திருமந்திரத்திலே சாமி குறிப்பிடார். ஆக முத்தி நிலையில் உள்ள உயிரின் உள்ளத்தில் சிவம் குடிகொள்ள, முத்தி நிலையில் உள்ள உயிர்களின் உள்ளத்தில் நமக்கு தான் உள்ளத்தில் சிவம் குடிகொள்ள யானே சிவமானேன் என்ற நிலை நமக்கு ஏற்படுகிறது. நானே சிவமானேன், சிவன் முத்தர். ஆயினும் அவர்கள் சிவத்திற்கு சமமானர் அல்ல, சிவத்திற்கு சமமானோர் அல்ல. சிவனொடுவக்கும் தேயும் தேடினும் இல்லை. என்னையவே சிவபெருமான் சிவமாக்கினாலும் கூட நான் தெய்வம் என்ற பெயரில் தான் இருப்பேன், அவன் இறைவன் என்ற பெயரில் இருப்பார். அதனால்தான் சிவனொடுவக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. தெய்வம்னா உயிர்கள் முத்தி நிலையில் உள்ள உயிர்களைத்தான் தெய்வம். இறைவன் மட்டும்தான், சிவபெருமான் மட்டும்தான் இறைவன். பாக்கி எல்லா உயிர்களும் தெய்வ நிலை, தெய்வம் தான் சொல்லுவோம். ஆக முத்தி நிலையில் உயிர் உள்ளத்தில் சிவம் குடிகொள்ள யானே சிவமானேன் என்ற நிலை. ஆயினும் சிவத்திற்கு சமம் அல்ல. சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. குமணம் கடந்தென்று புன்னொழி மில்லும் தவணச்சடை முடி தாமரையான். எடுத்தவனை ஃபர்ஸ்ட் பாட்டிலே அடிக்கிறார். ஏன் அப்படின்னா சிவனுடைய பெருமையை சொல்லி முதல்ல நீ தெரிஞ்சிக்க, இவன் மிஞ்சி எவனும் கிடையாது. சிவன் எடுத்த முதல் பாட்டிலே அடிக்கிறார் திருமந்திரத்தில்.
சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த திருமந்திரத்தை படி. அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் அவரோடு ஒப்பார் இங்கு யாவரும். உதாரணத்துக்கு ஒரு பாட்டை சொல்றாரு புராணத்துல. கண்ணன் உபமன்யுவிடம் தீட்சை பெற்ற நிலையில் கைலாயத்துல எல்லாருக்கும் முத்தி கொடுக்குறாரு, கண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு சுவாமி. ஏன்னா நீ தீட்சை வாங்கல, குருநாதரோட உபதேசம் பெறல. குருநாதருக்கு எனக்கும் உனக்கும் இடையில குருநாதர் இல்லையப்பா. நீ எவ்வளவுதான் நெருக்கமானவராக இருந்தாலும் உனக்கு முத்தி கொடுக்க முடியாது. குருநாதர் வேணும், தீட்சை வாங்கு. கண்ணனுக்கு தீட்சை கொடுக்குற அளவுக்கு யார் உபமன்யு முனிவர். இவருடைய வியாக்கரபாத முனிவருடைய புதல்வர் உபமன்யு கைலாயத்தில் இருக்கிறார். அங்க கண்ணனுக்கு தீட்சை கொடுக்குறார் திருமாலுக்கு. அப்போ அர்ஜுனன் ஒரு தடவை போறாரு. அர்ஜுனன் போய் கண்ணன் திருவடியில மாலைய அந்த பூவை போடுறாரு. அது வித்தியாசமான பூ, யாருக்கும் கிடைக்காத ஒரு பூ கண்ணன் இவருக்கு கிடைச்சது. யாருக்குன்னா நம்மளுடைய விஜயன், அது அர்ஜுனனுக்கு கிடைச்சது. அதை கண்ணனுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறார். அதே ஒரு தடவை கைலாயம் போய் சுவாமி கிட்ட அந்த மகாபாரத போருக்கு அறிமுகப்படுத்தும் போது இறைவனை பார்க்கிறாரு. பன்றி வேடமாக சாமி ஆட்கொள்கிறார். வேடன் உருவத்தில் ஒரு பன்றி மூலமாக அர்ஜுனனை ஆட்கொள்கின்றார். அப்பொழுது அவருடைய திருவடியில அதே பூவை பார்க்கிறார். ஆஹா, இது கண்ணனுக்கு சூட்டிய பூ, அது எப்படியா இறைவனுக்கு? அப்போ இவன் தாண்டா தலைவன். ஆக அனைத்து ஆன்மாக்களுக்கும் தலைவனாக இருப்பவன் யாருன்னா இவர் தான். எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா. அதுதான் சொல்றாரு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காக. ஆனால் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு தானே. நடமாடி கொண்டிருக்கின்ற கண்ணனுக்கு ஒரு திருவடியில பூவை சூட்டியது. அது அப்படி யாருக்கு போய் சேர்ந்ததுன்னா படமாக வீட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த பெருமானுடைய திருவடிக்கு போய் சேர்ந்தது. வீட்டில் படமாக ஆடிக்கிட்டு இருப்பார் சாமி. அதனாலதான் படமாட கோயில் என்று. அதுக்காக படம் சாமி இப்படியெல்லாம் நீங்கள் படத்தில் வச்சு கும்பலாமான்றதுக்கு சாமியே சொல்கிறார். படமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற படமாட கோயிலும் சாமி தான். அதை நீ கும்பிடா. படமாட கோயில் பகவர்க்கு போய் சேர்ந்துரும் அப்படின்றார். அதைத்தான் அற்புதமாக சொல்லி சிவனது. ஆக இன்றைய பாடலில் நாம் தெரிந்து கொண்டது அவையே தானேயா என்ற மிக பிரம்மாண்டமான சைவ சமயத்துக்கும் பிற சமயத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு அத்வைதம். அத்வைதம், துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா இரண்டல்ல ஒன்று என்று பொருள். ஆகவே இங்கு சாமி ஒன்றாய் உடனாய் வேறாய் பிற உயிர்களோடு கலந்திருக்கின்ற அந்த அற்புத நிலையையும் மாயை கண்மம் எல்லாவற்றிலும் மாயையும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்றதையும் இங்கே சொல்லி, இங்கே 3 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் மூலமாக இறைவன் ஒன்றாயும் இறைவன் உயிர்களுக்கு வேறாயும் இறைவன் உயிர்களுக்கு உடனாயும் நிற்கிறான். ஒன்றாய் உயிர்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, அதாவது உடம்பும் உயிரும் போல வேறாய் இருந்து உயிர்களுக்கு வேறாகவும், அதே போல உயிர்களுக்கு என்னுடைய இச்சைக்கு உதவுவதற்காக உயிர்களுக்கு உடனாயும் நிற்கிறான் என்ற கருத்தையும் சொல்லி, இந்த 3ம் வேறு வேறு கருத்துக்கள் என்று சொல்லாமல் இருப்பதற்காக ஏகாந்தவாதத்தில் ஒரே பாடலாக 4வது எடுத்துக்காட்டிலே சொல்லி அரக்கு பொடியை சொல்லி இறைவன் இவ்வாறாக ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்ற ஒரே முடிவாக சொல்லி 4வது ஆக சைவ சமயத்துக்கும் மற்ற சமயத்துக்கும் உள்ள இறைவன் நம்ம கூடவே இருக்கிறான், ஒன்றாய் வேறாய் உடனாய். எப்படி நம்மளோட கலந்திருக்கிறான்? இதுதான் சைவ சித்தாந்தம். இதுதான் அத்வைத சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. தாதான்மிய சம்பந்தம் தனக்குத்தானே சம்பந்தம், இறைவன் சக்தியோடு சம்பந்தம். அத்வைத சம்பந்தம்னா இறைவன் நம்மோடு பிற உயிர்களோடு, அதாவது உயிர்களோடு பிற பொருளோடு கலந்திருக்கக்கூடிய சம்பந்தம் தான் அத்வைத சம்பந்தம். இவ்வாறாக இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்ற செய்தியை, அற்புத செய்தியை சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க மலி பலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை
பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும்பல் திருஆவுடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. பெருமானுடைய கருணை நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துக்கணும். இன்றைய தினம் நெட்டு மழை பெரும்